வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமற் போனர் தமது உறவினரை தேடித் தருமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம். தொண்டர் ஆசிரியர்களாக பணியாற்றும் தமக்கு நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்குமாறு கோரி புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம். பொதுமக்கள் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு புதிய முறையொன்றை அறிமுகப்படுத்த கொழும்பு மாநகர சபை நடவடிக்கை. இவை எமது தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகள். காணாமற் போன தமது உறவினரை தேடித் தருமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மத்திய பஸ் நிலையத்துக்கு அருகே காலை 9 மணி அளவில் கூடிய மக்கள் அங்கிருந்து யாழ் மாவட்ட செயலகம் வரை பேரணியாக சென்றுள்ளனர். காணாமற் போயுள்ள தமது உறவுகளை தேடித் தருமாறு வலியுறுத்தும் வகையில் இதன்போது அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். கடந்த அரசாங்கத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்த போதிலும் காணாமற் போன தமது உறவுகள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் குறிப்பிட்டனர். மாணவிட வேற உதவி ஒருத்தருமே இல்ல. ஒவ்வொரு விடா ஒரு நாளைக்கு போய் படுக்கிறேன். ஒரு உதவியும் இல்ல, ஆறுதலும் இல்ல. பிள்ளைய விடுதலை செய்யுங்கோ, விடுதலையாகுங்க, விடுதலையை தாங்குங்கட. கணவர் மேரத்துல 2006 இருந்து காணாம போய் நாங்கள் தனிப்பட்ட நிலையில வாழும் எங்களுக்கு பிள்ளைகளும் இருக்கு. யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் முற்பகல் 11 மணி வரை முன்னெடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தை அடுத்து மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. காணாமற் போனவர்களின் உறவினர்கள் கையளித்த மகஜரை தமது அலுவலக உத்தியோகத்தர்கள் ஏற்றுக்கொண்டதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொண்டர் ஆசிரியர்களாக பணியாற்றும் தமக்கு நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்குமாறு கோரி புத்தளத்தில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு புத்தளம் பிரதான வீதியில் காலை 9 மணி தொடக்கம் கோஷங்களை எழுப்பியவாறு தொண்டர் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். புதிய அரசாங்கம் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கும் என தாம் நம்புவதாக புத்தளத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர் ஆசிரியர்கள் கூறினர். புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் முதன்மையாக வேண்டிக் கொள்வது, எங்கள் நீண்டகால தொண்டர் ஆசிரியரின் சேவையை இன்று வரையில் நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்தில் நீங்களாவது எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர்கள் என என்று நாங்கள் எதிர்பார்த்த வண்ணம் எங்களது கோரிக்கைகள் என்னவென்றால், பல வருடங்களாக தொண்டராசிரியர் சேவையாடிக் கொண்டிருக்கும் எங்கள் வேலையை நிரந்தரப்படுத்த வேண்டும். அதுவே நீங்கள் எங்களுக்கு தருகின்ற சிறப்பான ஒரு தீர்வாக அமையும் என்று எங்கள் தொண்டராசிரியர் சங்கம் எதிர்பார்க்கின்றது. பலவந்தமாக தமிழ் பேசும் மக்களின் வாக்குரிமையை பறிக்க வேண்டாம் என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனு கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய மாகாணத்தின் கலாசார மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, அதேபோன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களிடம் நான் கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன். தயவு செய்து உங்களது வேட்பாளர்களுக்கு உத்தரவிடுங்கள், ஆலோசனை வழங்குங்கள். தயவு செய்து கண்டி மாவட்டத்தில் வன்முறை செய்து பலாத்காரமாக தமிழ் மக்களின் வாக்குரிமை பறிக்க வேண்டாம். எமக்கு வாக்குரிமை மாத்திரமே எஞ்சியுள்ளது. உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா நேற்று காலி ஏக்கல பகுதியில் இடம்பெற்ற வரவேற்பு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார்.
உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை நாம் வழங்கியுள்ளோம். இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சிறந்த சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. 100 நாள் வேலை திட்டத்துக்குள் முதலாவதாக நிவாரணம் வழங்கப்பட்டது, எரிபொருள் மானியம் வழங்கப்பட்டது. மீனவர்களுக்கு விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். சிலாபம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் உயிரிழந்த ஆண்டனியை நினைவுபடுத்த வேண்டும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் விசேடமாக எரிபொருள் விலை குறைக்கப்பட்டது. அன்று இதுபோல எரிபொருள் விலை குறைக்க முடியுமாக இருந்திருந்தால் சிலாபத்தில் வசித்த ஆண்டனி இன்று உயிருடன் இருந்திருப்பார். ඉන්දන මිල අඩු කිරීම. එදා මේ විදිහට ඉන්දන මිල අඩු කරන්න පුළුවන් වුණා නම් ඒ හලාවත ඇන්ටනි මහත්මයා අද ජීවතුන් අතර ඉන්නවා. ஊவா மாகாண முதலமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று பண்டாரவல மகுலெல்ல பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது உமா ஓயா திட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். පෞගිය දින කිහිපේ විශාල ගැටලු රාශියකට මහිතනවා දෙසැම්බර් අගසිට මේ දක්වා වෙනකොට දැවැන්ත கடந்த சில நாட்களாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தோம். டிசம்பர் மாதம் பிற்பகுதியிலிருந்து இன்று வரை பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். வறுமைக்குட்பட்ட கிராமத்தில் வசிப்பவர்கள் தான் நீங்கள். இது தொடர்பில் கவலையை வெளிப்படுத்துகின்றோம். அரசியலுக்குள் கதிரை கிடைத்தாலும் கரண்டி கிடைக்கவில்லை. இதன் காரணமாக சிறிய பிரச்சனைகள் இருக்கின்றது. அவ்வாறு இல்லையாயின் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட இடமளிக்க மாட்டோம். එනිසා පුංචි ප්‍රශ්නයක් තියෙනවා. නැත්තම් මෙලාවටත් මේ ප්‍රශ්නේ මෙච්චර දුර යන්නට කිසි විටකින් අපි ඉඩ දෙන්නේ නැහැ. பாணந்துர ரத்னபுரி பிரதான வீதியில் விரலுகுட பகுதியில் பஸ் ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. பிள்ளையந்தல பகுதிக்கு திருமண வீட்டிற்கு சென்றவர்களே இந்த விபத்தினை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த விபத்துடன் தொடர்புடைய பஸ் வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் முறைப்பாடுகளை முன்வைப்பதற்கு வசதியாக புதிய முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்த கொழும்பு மாநகர சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய ஸ்மார்ட் போன்களுக்கான ஆப் ஒன்றை மாநகர சபை அறிமுகப்படுத்த உள்ளது. இதனை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் நேரடியாக கொழும்பு மாநகர சபையிடம் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டெங்கு நுழம்பு பரவக்கூடிய இடங்கள், அசுத்தமான உணவகங்கள், அவை தொடர்பான புகைப்படங்களை இதனூடாக அனுப்ப முடியும் எனவும் கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை புதிய ஆப் மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் என கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவன் விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான பிராடோ ரக ஜீப் வாகனம் ஒன்று காலியில் உள்ள வாகன திருத்துமிடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வாகனம் கடந்த அரசாங்கத்தின் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு சொந்தமாக இருந்தது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் சட்டவிரோதமான முறையில் இந்த வாகனம் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான நிலையிலேயே குறித்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை வாகன திருத்தமிடத்திற்கு கொண்டு வந்தவர் மற்றும் தேர்தல் பிரசாரத்திற்கு பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளை அடுத்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கு இடம்பெறும். நமது மணித்தியால செய்திகள் 2:25 இடம்பெறும். வணக்கம்.